கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையில உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். புதிய மாதத்தை காண செய்த தேவன் இந்த புதிய மாதத்திற்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் தாராளமாய் தருவாராக. இந்த காலை வேளை நல்ல கர்த்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் தந்த வாய்ப்புக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவதற்கு இடைபடுவதற்கு நம்முடைய செவிகளையும் இருதயத்தையும் நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். 60வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சேலாம். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி ஏற்றும்படியாக நீர் ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த வசனத்தை இந்த காலைகளை நாம் எல்லாரும் சரியாய் புரிந்து கொள்ளவும், ஆண்டவர் சொல்ல இருப்பதை அறிந்து கொள்ளவும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. கடந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். என்ன பேசினார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்க விரும்புகிற தேவன் என்று சொல்லி நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், பேச விரும்பினபடியினாலே அவர் சொல்லுகிறார், ஒரு கொடியை நமக்காக கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. போன மாதத்துல எதிர்பார்ப்புகளை, எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கிற தேவனாக தம்மை வெளிப்படுத்தினார். இந்த மாதத்துல ஒரு ஜெய கொடியை ஏற்றுவதற்கு நம்முடைய கையில கொடியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லி கரங்களை உயர்த்துகிறார். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் பார்ப்போமானால், அந்த தலைப்பை கொஞ்சம் வாசிங்க. சங்கீதத்தில் மேல உள்ள தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணினபோது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராக தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். இவ்வளவு பெரிய தலைப்புள்ள சங்கீதம் வேற எந்த சங்கீதமும் இருக்காது. ஒரு பெரிய தலைப்புள்ளதான சங்கீதம். அந்த சங்கீதத்தை எழுதி அதற்கு ஒரு மெட்டுவையும் தாவீதே அமைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்ல, ஒரு மெட்டு அமைக்கிறார், ஒரு டியூன் அமைக்கிறார். அந்த டியூன் என்னன்னா மிக்தான் என்னும் தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை மிக நேர்த்தியான ஒரு மெட்டுக்கு இசையமைத்து எழுத கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார். இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சங்கீதத்தை எழுத செய்ய காரணம், தலைப்பிலேயே 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, சாட்சியை விளக்கும்படிக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததான அற்புத கிரியை, தனக்கு செய்தது, தன்னை கொண்டு செய்தது, அதை அறிவிக்க ஒரு வாய்ப்பாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 2வது, அவன் எழுத காரணம், அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சாட்சியாக நடத்தினாரே, அதை விளக்குவதற்காகவும் அதை போதிப்பதற்காகவும். எதற்காக போதிக்க வேண்டும்? இதை அறிந்து கொள்பவர்கள் என்னுடைய வாழ்விலே கர்த்தர் தந்ததை அவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டாக இதை எழுதுகிறார். அல்லேலூயா. யாரும் பாடுவதற்கு ஒப்பு கொடுக்காமல் அந்த கொயர் லீடர் இருக்கிறாரே, அவரே பாடுவதற்கு இந்த பாட்டையும் என்ன பண்ணுகிறார், சங்கீதத்தையும் தாவீது ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒரு முக்கியமான சங்கீதமும் கூட. அந்த சங்கீதத்துல தாவீது சொல்ல விரும்புகிறதான சாட்சியில் ஒன்று, கர்த்தர் எனக்கு கொடியை கொடுத்தார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் கொடியை கொடுத்தார்? அந்த வசனத்திலே பார்க்கிறோம்,
சத்தியத்தின்படி ஏற்றும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கொடி கட்சி ஆரம்பிக்க அல்ல. இன்னைக்கு நாம வாழ்கிற உலகத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு கொடி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஒரு கொடியை ஆயத்தம் பண்ணுவாங்க, அந்த சிம்பல் எல்லாம் போட்டு. ஆனா இந்த ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்ததான கொடி கட்சி ஆரம்பிக்கவல்ல. இந்த கொடி சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தாவீதின் கையிலே ஒரு கொடியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆண்டவர் என்னை நடத்தி வந்ததான இந்த பாதையில கர்த்தர் சில உண்மைகளை எனக்கு புரிய வைத்தார். தாவீது சொல்ல வருகிற காரியம் அதுதான். இந்த பாதையில ஆண்டவர் என்னை நடத்தினாரே, இந்த பாதையில சில உண்மைகளை எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், புரிய வைத்தார். என்னுடைய வாழ்க்கையில என்னை அழைத்து செல்கிற கடின பாதையில சில உண்மைகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். சில காரியங்களை என்ன பண்ணார், புரிய வைத்தார். சில காரியங்களை என்ன பண்ணினார், எனக்கு உணர்த்தினார். அந்த உண்மைகளை உலகிற்கு எடுத்து சொல்வதற்காக கொடியை என் கையிலே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கொடியை ஏற்றவில்லை, நாம் ஏற்றும்படியாக கர்த்தர் தருகிறார். பக்கத்துல சொல்லுங்க, இந்த கொடியை கர்த்தர் ஏற்றவில்லை, நாம் ஏற்றும்படியாக நம்முடைய கரத்திலே ஆண்டவர் தருகிறார். பக்கத்துல கை கொடுத்து, இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க, இத கவனிச்சாதான் செய்தி புரியும். அல்லேலூயா. இந்த முன்னுரையை நல்லா கவனிச்சாதான் செய்தி நமக்கு என்ன பண்ணும், புரியும். ஆகவே சற்று உங்களுடைய கவனத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும்படியாக நான் அன்போடு கூட கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த கொடி என்ன, நம்முடைய வாழ்க்கையில சில உண்மைகளை நாம் கடக்கும் பாதைகளிலே ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென். அவர் நிரூபிக்க இருக்கும் அந்த உண்மைகளுக்கு இந்த கொடிதான் ஒரு ஆதாரம், இந்த கொடிதான் ஒரு அடையாளம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா இந்த கொடிதான் ஒரு சான்று. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட தேவ உண்மையை, கர்த்தருடைய உண்மையை காண்பதற்கு பிறருடைய ஆவலை தூண்டும், பிறருடைய கவனத்தை இது திருப்புகிற ஒன்றாக அமைய போகிறது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அந்த நினைவோடு, அந்த எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுகிறீர், தருவீராக, எனக்கு ஒரு சான்று தருவீராக, பிறருக்கு புரிய வைக்க விரும்பின உண்மை என்ன? இந்த சங்கீதத்துல முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது விவரிக்கும் காரியங்கள் எல்லாம் அவனுடைய கடந்த காலத்தை குறித்த உண்மை. கொஞ்சம் சங்கீதத்தை கையில வச்சு கொள்ளுங்க. முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீது விளக்குகிற காரியங்கள் எல்லாம் அவனுடைய கடந்த காலத்தை குறித்த உண்மை. அதை வாசிக்கும் போது மிகுந்த வேதனையான ஒன்று, மிகுந்த சிரமப்படுகிற ஒரு நிலை, கடுமையான விவரிப்பும் உள்ளதான ஒரு கடந்த கால உண்மை. அவை நிஜமானவை. அல்லேலூயா. அந்த அனுபவங்கள் நிஜமானவை, உண்மையானவை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த காலம். ஆனால் 6 முதல் 12 வசனங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிற உண்மைகள், இதை செய்வார், இதை செய்வார், அவன் எதிர்காலத்தை குறித்த சில உண்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த கால உண்மைகள், வர இருக்கும் எதிர்கால உண்மைகள், இந்த இரண்டிற்கும் இடையில ஆண்டவர் 4வது வசனத்தை வைக்கிறார். அல்லேலூயா. 3வது வசனம் முடியும் போது 3வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்து தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். இப்ப 4வது வசனத்தை வாசிங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். 3வது வசனம் முடியும் போதும் கொடுத்தீர் என்று சொல்லி முடிகிறது. 4வது வசனம் முடியும் போதும் கொடுத்தீர் என்று சொல்லி முடிகிறது. இப்ப கொடுத்தீர் என்று சொல்லிவிட்டு
அதற்கு பின்னால பிராக்கெட்ல சேலா என்று இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனத்தோடு இதை திரும்பி பாருங்கள் என்று சொல்லி அர்த்தம். என்னது? கவனத்தோடு இதை திரும்பி பாருங்கள். அதை மீண்டும் கவனித்து பார்ப்பதற்காக அந்த சேலா என்ற வார்த்தையானது போடப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் அதை கவனத்தோடு பார்க்க வேண்டும்? கடந்த கால உண்மைக்கும் எதிர்கால உண்மைக்கும் இடையில கர்த்தர் ஒன்றை செய்கிறார். கடந்த காலத்தில் கொடுத்தது வேதனையாய் இருந்தது. இப்போது மறுபடியும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? வர இருக்கும் நிரூபிக்கப்படும் உண்மையை சான்றாக காண்பிக்கிற அடையாளத்தை என் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. 4வது வசனம் என்ன தெரியுமா? கடந்த காலத்தில் இருந்து எதிர்காலத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமைவதுதான் 4வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனியுங்கள், கர்த்தர் ஒரு கொடியை கொடுப்பது எதற்கு? இதை வாசிக்கிற, இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வேதனை நிறைந்ததான கடந்த காலத்திற்கும், ஒருவேளை 8 மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக, கண்ணீர் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த மாதத்துல, இந்த முதல் வாரத்துல ஆண்டவர் சொல்ல விரும்புவது, கடந்த காலத்திலே இருந்ததான அந்த சூழ்நிலைகளுக்கும் வேதனைகளுக்கும் நான் குறித்திருக்கிற மகிமையான எதிர்காலத்திற்கும் ஒரு திருப்பு முனையான அடையாளம். அந்த அடையாளத்தை காட்டுவதற்கு உன் கையிலே ஒரு கொடியை, ஒரு கோலை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கை வைத்து ஆண்டவரே, அந்த திருப்பு முனையை இன்றைக்கு நான் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை இந்த காலை வேளையில எந்த வேதனையோடு கடந்த கால நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடித்து, எந்த வேதனையோடு கொதற வைத்து நம்மை வெளியே தள்ளி இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்தின்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று குறித்திருப்பது நன்மையானது, மேன்மையானது, மகிமையானது. அதை அந்த நாளிலே இங்கே இருந்து அப்படியே போவதல்ல. திருப்பு முனை என்பது திட்டமான ஒன்று உண்டு. சொல்லுங்க, திருப்பு முனை என்பது திட்டமான ஒன்று, அது உண்டு. அதற்காகத்தான் ஆண்டவர் கொடியை தருகிறார். ஆண்டவர் 3 விதமான திருப்பு முனைகளை இந்த வசனத்திலே காண்பிப்பதற்காக அவர் கையிலே கொடியை கொடுக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்க பார்க்க போகிறேன் இந்த 3 திருப்பு முனையும் இந்த மாதத்துல எங்க வாழ்க்கையில வருவதற்கு நீர் உதவி செய்வீராக. முதலாவது திருப்பு முனை 60வது சங்கீதம் 1வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை வாசி. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். 9:10. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இந்த வசனங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு கேள்வியா இருக்கும். ஆனா முதல் திருப்பமான என்ன தெரியுமா? சாதகமான, அனுகூலமான திருப்பு முனையை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். ஆனா இங்க முதலாவது சங்கீதம், அந்த சங்கீதத்துல முதல் வசனத்தை வாசிக்கும் போது முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. தேவனே, எங்களை நீர் கைவிட்டீர், நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை, நீர் எங்களை எட்டி கூட நீங்க பார்க்கவில்லை, நீர் எங்களை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். 9-10 வசனங்களுக்கு வரும்போது எங்களை நடத்தி கொண்டு போவது யார்? ஏதோ மட்டும் எங்களுக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு வருகிறவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்தது, நாங்கள் யார் எங்களை தள்ளிவிட்டார் என்று நினைத்தோமோ அவர் தான் இப்போது எங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தொடங்கும் போது கேள்வி மேல கேள்வி. எங்களுக்கு உதவி செய்வார் யார்? நாம கேட்கிறோம், எங்களுக்கு துணையாய் நிற்பவர் யார்? எங்களுக்கு அனுகூலமாய் இருப்பவர் யார்?
அப்படிதான் கேட்டாங்க. ஆனா 9:10 வரும்போது நாங்கள் யாருன்னு கேட்டோம். இப்பதான் எங்களுக்கு விளங்குது, இதுவரைக்கும் எங்கள் பக்கத்திலே இருக்கிறவர் நீர்தாயா, எங்களுக்கு வழிகாட்டுகிறவர் நீர்தான், எங்களை நடத்துகிறவர் நீர்தான். 1வது வசனத்துல ஆண்டவர் கேட்பதில்லை, எங்கோ போய்விட்டார், எங்க ஜெபத்தை கேட்கல, எங்க கூப்பிடுதலை கவனிக்கல, அவர் எங்கோ போய்விட்டார், அவர் எங்களை கைவிட்டு விட்டார் அப்படிதான் புலம்புகிறார். என்னை கைவிட்டீர் என்று சொன்னபோது இப்போது கர்த்தர் 4வது வசனத்துல ஒரு திருப்பு முனையை தந்து, இல்லப்பா, யார் உங்களை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் தான்ப்பா உனக்கு வழிகாட்டுகிறேன், நான் தான்ப்பா உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தான் வெற்றிக்கு உங்களை வழிநடத்தின ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதுவரை பிரதிகூலமாய் இருப்பதை போல தேவன் தென்பட்டாலும் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்று முதல் அனுகூலமாய் உங்களுக்கும் எனக்கும் தேவன் காணப்பட போகிறார். அல்லேலூயா. இதுவரை எதுவும் நாம நினைச்சது போல என்ன பண்ணல, நடக்கல, நாம விரும்பினது போல இருக்கல, எதிர்பார்த்தது போல, செபித்தது போல ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவில்லை. ஆனால் இப்போது கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்து சொல்ல விரும்புகிறார். என்ன? இன்றிலிருந்து ஒரு திருப்பு முனை, அதற்கு கொடி ஒரு ஆதாரம், அதற்கு கொடி ஒரு அடையாளம் என்று சொல்லி எனக்கு விரோதமாய் இருந்ததான அந்த நிலைமை மாறி எனக்கு அனுகூலமாய் இருக்கிற கிருபையை கர்த்தர் தர இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒன்று இருக்கிறபடியினால தான் 86வது சங்கீதம் 17வது வசனத்துல தாவீது சொல்கிறார். வாசிங்க 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் சொல்கிறார். ஆண்டவரே, எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நான் சொல்லுகிறேன், அனுகூலமான திருப்பு முனையை கர்த்தர் விரும்புகிறார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவர்களை மெசொப்பொத்தாமியா தேசத்திற்கு ஆண்டவர் விற்று போட்டார். கர்த்தர் விற்று போட்டார். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வாசிங்க நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ராட்சசனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசவதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிசவதாயிமையின் மேல் பலம் கொண்டது. நல்ல கவனிங்க. 9 வருஷம் ஆண்டவர் அவர்களை விற்று போட்டார். 9 வருஷம் என்ன ஜெபித்தாலும் தேவன் விற்று போடுவதற்கு காரணம், விரும்பி கர்த்தர் விற்று போடவில்லை, அவர்கள் விற்று போட வைத்து விட்டார்கள். ஆண்டவர் விற்று போட காரணம் யாருன்னா அவங்கதான். ஆண்டவர் விரும்பி அதை என்ன பண்ணல, செய்யல. அவங்கதான் விற்று போடுவதற்கு காரணம். அவர் வார்த்தையை கேட்கவில்லை, அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கவில்லை, கர்த்தர் விரும்பாததை துணிந்து செய்தார்கள்.
வேறு வழி இல்லை, ஆண்டவர் விட்டு போட்டார். ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது, ஆண்டவரே உமக்கு நாங்கள் வேதனை தந்து விட்டோம், எங்களை மாற்றுவீராக, எங்களை மன்னித்து விடுவீராக என்று கேட்கிறார்கள். ஒத்னியேல் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்பின உடனே அதுவரை ஆண்டவர் அவர்களை மறந்தது போல் இருந்தது. ஆண்டவர் ஒத்னியேல் என்ற மனிதனை எழுப்பின உடனே கர்த்தர் அனுகூலமாக அனைத்தும் வரும்படி கர்த்தர் செய்தார். பாதிக்கப்பட்டது 9 ஆண்டுகள். ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் திருப்புமுனை கொடுத்த பொழுது 40 ஆண்டுகள் பிரச்சனையே இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருந்தார். அப்படி 40 ஆண்டுகள் கர்த்தர் மகிழ்ச்சியாய் இருக்க செய்தார். கடந்த கால வேதனை சிதறல்களை விட பல மடங்கு மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் செய்தார். நல்ல கவனிங்க, இது நடக்கும் என்பதை காட்டவே கொடியை கர்த்தர் கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். நல்ல கவனிங்க, முதல்ல 9 வருஷம் விட்டு போட்டாரு. மனம் திரும்பி கர்த்தரண்ட வந்தபோது 40 வருஷம் பிரச்சனையே இல்லை, ஒரு திருப்பு முனையை கொடுத்துட்டார். இப்ப 40 வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆண்டவரை வேதனைப்படுத்துறாங்க. பழைய குருடி கதவை திரடின்னு சொல்றது போல 40 ஆண்டுகள் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமா வச்சு நடத்திட்டு வர்றாரு. இப்ப 40 ஆண்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறார்கள். மறுபடியும் கர்த்தர் விட்டு போட்டார். மறுபடியும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்துல ஆண்டவர் ஆலோசனைக்கு, ஆண்டவருடைய உபதேசத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்மளை சீர்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லைன்னு என்பதை உணர்ந்து கர்த்தர் சில நேரத்துல விட்டு போடுவார். ஆனா மனம் திரும்பி வரும்போது மறுபடியும் நம்மை திருப்புகிற ஒரு நல்ல தேவனாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் விட்டு போட்ட உடனே கதறாங்க, மறுபடியும் பழையபடி அழுறாங்க, கூக்குரல் விடுறாங்க. ஆண்டவரே எங்களை மறந்துட்டீரா, எங்களை விட்டு விட்டீரா, எங்களை கைவிட்டீரா, எல்லாம் எங்களுக்கு எதிராக என்ன பண்ணுகிறது, மாறுகிறதே. ஆனால் தேவ கிரியைகளுக்கு ஒரு கட்டத்துல அவர்கள் இணங்கும் போது ஏகூத் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். முதல் முறை ஒத்னியேலை எழுப்பினார். இப்ப 2வது முறை ஏகூத் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த மனிதன் சொல்வதை கேட்டு அவன் பின்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும்போது வேதனை அனுபவித்த ஆண்டுகள் 18. முதல்ல 9, இப்ப 2 மடங்கா 18 ஆண்டுகள் வேதனை அனுபவிக்கிறாங்க. ஆனா ஆசீர்வாதமான ஆண்டுகள் எத்தனைன்னா 80 ஆண்டுகள். அல்லேலூயா. ஆண்டவர் டபுள் ஆக்குறாரு பாருங்க. முதல்ல 9, 40, இப்ப 18 வேதனை அனுப்புகிறாங்க. ஆண்டவர் 80ஆக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தரை நம்ப முடியாமல் ஒருவேளை நீங்க வந்திருந்தா கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கும் நான் ஒரு திருப்பு முனையை தருகிறேன். அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? அனுகூலமான திருப்பு முனை. அந்த திருப்பு முனையை தருகிற தேவனுக்கு எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல நான் அனுபவித்த வேதனைகள், ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையை கேட்காமல், ஆண்டவரே உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவரே எதிர்த்து நின்றபடினால, கீழ்ப்படியாததினால நீர் எங்களை விற்று போட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் திரும்புகிறோம். நீர் மனம் இறங்கி எங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தருவீராக. அந்த திருப்பு முனை கொடுப்பதற்காக எங்க கையில் ஒரு கொடியை கொடுக்கிறேன். அதுதான் சான்று, அதுதான் அடையாளம். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, எப்ராயிம் கர்த்தருக்கு விரோதமாய் திருப்பி போடாத அப்பத்தை போல அந்நியர் அவன் பலனை தின்றும் புரியாமல் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்காமல் ஒதுக்கினார். கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். ஆனாலும் அவர்களை திருத்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு மனம் இருந்ததினாலே கர்த்தர் சொல்கிறார், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், அல்லேலூயா, எப்படி மறப்பேன். அப்படி அவர் துடித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அனுகூலமான திருப்புமுனை ஏற்படுத்த. எங்கள் வாழ்வில் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், ஒன்று நடந்தது மாதிரி எங்களுக்கு தெரியல. இந்த மாதத்துல ஒரு திருப்புமுனையை இந்த முதல் வாரத்திலேயே என் கர்த்தர் தருவீரா. அனுகூலமாய்
காரியங்களை அமைக்கிற ஒரு தேவ கிருபை இந்த காலை வேளையிலே என்னையும் என் குடும்பத்தையும் என் வாழ்வையும் நிறைப்பதாக. அல்லேலூயா. எங்களை திருப்பினால் இந்த மாதத்தில் சாட்சி சொல்லுவதற்கு ஒரு கொடியை எங்க கையில நீ தருவதற்காக உமக்கு நன்றி. இரண்டாவது திருப்புமுனை சங்கீதம் 60 சங்கீதம் 1வது வசனத்தை 7வது வசனத்தை வாசி. தேவனே, தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும். கீலேயாத் என்னுடையது, கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். முதலாவது என்னது? அனுகூலமான திருப்புமுனை. இரண்டாவது நேர்முகமான திருப்புமுனையை தருகிறார். அல்லேலூயா. இங்க முதல் வசனத்துல புலம்புகிறார். என்ன புலம்பல்? எங்களை சிதறடித்து எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை, எங்களுடையது எல்லாம் சிதறடிக்கப்பட்டது, நாங்களும் சிதறடிக்கப்படுகிறோம். ஆனால் 4வது வசனத்துல ஆண்டவர் கொடியை கொடுத்த பொழுது 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறார்? இது என்னுடையது, இதுவும் எங்களுடையது. முதல்ல ஒண்ணு இல்ல, சிதறடித்து எல்லாம் போயிட்டு ஒண்ணு இல்ல. ஆனா 4வது வசனத்தை ஆண்டவர் கொண்டு வந்து கொடியை கொடுத்த போது 7வது வசனத்துல சொல்றாங்க, இது என்னுடையது, இதுவும் என்னுடையது, ஒன்றுமில்லை, அனைத்தும் பறிபோனது என்று புலம்பின நிலை மாறி அனைத்தும் மீண்டும் என்னுடையதாக வந்தது என்றும் சொல்லும் நிலைக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இது நேர்முகமான ஒரு திருப்புமுனை. 3வது வசனத்துல நீர் எங்களை தத்தளிக்கும்படி வைத்தீர், எங்கள் வாழ்வில் பதஷ்டமும் தத்தளிப்பும் தான் இருந்தது. ஆனால் 6வது வசனம் வரும்பொழுது ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில களி கூறுதல் இருக்கிறது. எல்லாம் நெகட்டிவாக ஒரு காலத்துல இருந்தது, எல்லாம் எதிர்மறையாக ஒரு காலத்துல இருந்தது. கர்த்தர் கொடியை கொடுத்து எதற்காக? அனைத்தும் நேர்முகமாய் இருக்கிற நிலைக்கு திருப்பி அமைக்கிற தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று யாவருக்கும் சாட்சி சொல்ல முடியாது. ஒரு கொடியை நீ கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சிதறடிக்க விட்டீரே, எல்லாவற்றையும் பறித்து விட்டீரே, பூமியை நீர் அதிர பண்ணுகிறீரே என்று சொல்வது அனைத்தும் எனக்கு விரோதமாக, எல்லாம் என்னை பாதிக்கிறது, எல்லாம் என்னை பாதிக்கிறது, எல்லாரும் என்னதான் குறி வைக்கிறாங்க என்று சொல்கிற பாதிக்கப்படுவதையே வாழ்க்கையாய் வைத்திருக்கும் ஒரு மனிதனின் புலம்பல். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? 7வது வசனத்துல சொல்ல வைக்கிறார், இதை எனக்கு தருகிறேன். இப்ப 6வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசி. கீலேயாத் என்னுடையது, கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன், பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். இவையெல்லாம் சொல்லும்போது நேர்முக வெற்றியாளராய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கைவர்த்தி ஆண்டவரே, ஒரு நேர்முகமான திருப்புமுனையை என்னுடைய வாழ்க்கையிலோ நீ நிரூபிக்க வல்லவர். அதை நிரூபிக்கத்தான் இப்போது என்னுடைய கையில இந்த கொடியை கொடுத்திருக்கிறேன். இது ஆரம்பமாகிறது என்பதை உணர்த்த கொடியை தருகிறேன். இந்த ஆராதனையில நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. 52வது சங்கீதத்திலிருந்து 59வது சங்கீதம் வரைக்கும் உள்ள சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதிற்கு சவுல் என்ன செய்தானோ அதை குறிப்பதாக ஒவ்வொரு சங்கீதத்திலும் இருக்கும். 52 முதல் 58 வரை தலைப்பு இருக்கிறது. அவனுடைய தீய எண்ணங்களுக்கு பலியான ஒருவனை போல தாவீது வருகிறான். ஆனால் கர்த்தர் அவனை 60 ஒரு கொடியை பெறுவதற்கு கொண்டு வரும்போது இங்கே பாதிக்கப்பட்டவனாக அல்ல,
ஜெயம் எடுத்தவனாக, ஆயிரக்கணக்கானோரை வென்றவனாக கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் அதை காணும்படி எங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். அப்படி வாசித்தா அங்கே பவுலை பார்க்கிறோம். மதவெறியின் கீழே பலியாகி நிற்கிறான். அங்கிருந்த நீதிமன்றம் அநியாயமாய் அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் பாதிக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறார். மூணாவது, போக வேண்டாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொன்னாலும் யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சமுதாயம் அவனை குறைத்து மதிப்பிட்டது. போன இடத்துல எல்லாரையும் புயல் தாக்கினது போல அவனையும் தாக்கினது. இவைகளிலும் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 33 வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் நடபடிகள் 27:33. பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. பவுல் இப்ப பாதிக்கப்பட்டவனாக அல்ல, அந்த கப்பலிலே அவனோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் உயிரோடு பாதுகாக்கப்படுவதற்கு காரணமான ஒரு ஆளாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. விரியன் பாம்பு அவனை கடித்த போது அவன் ஒரு பலியான பலிக்கடாவாக இருக்கிறான். எல்லாரும் பார்க்கிறாங்க. யாராவது பாம்பை பிடிச்சு இழுத்தாங்களா? யாரும் இல்ல. வேடிக்கை தான் பார்த்தாங்க. கையில தான் இருக்குது பாம்பு. நல்ல கவனிங்க. ஆனால் ஆண்டவர் அவனை சுகமாக்கின பொழுது அவன் மூலமாக அந்த தீவிலே இருந்த வியாதியஸ்தர் அத்தனை பேர் ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரும் சுகம் பெற வைத்த வெற்றி பெற்றவனாக கர்த்தர் மாற்றினார். ஒரு பெரிய திருப்புமுனை. ஒரு பெரிய எல்லா சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டவனாக தான் வருகிறான். ஆனா ஒரு பெரிய எல்லா இடத்திலும் ஒரு பெரிய திருப்பு முனையை உயிரோடு காக்கிறவனாக மாற்றுகிறார். எல்லா வியாதியஸ்தரும் சுகம் பெற்று விடுதலை பெறுகிற ஒரு நபராக கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையில, எங்களுடைய ஆவிக்குரிய சூழ்நிலையிலோ, எங்களுடைய சரீர சூழ்நிலையிலோ நேர்முகமான ஒரு திருப்பத்தை இந்த துவக்க மாதத்திலேயே கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு அது நடந்தது. சிலுவையில அவர் தொங்கின போது உலகிலே அவர் ஒன்றும் செய்ய முடியாதது போல ஒரு வலு காடாக அவர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிலுவையை எங்கு போனாலும் இன்றைக்கு பார்க்க முடியாது. அந்த சிலுவையை எங்கு போனாலும் இன்றைக்கு தேடி பார்த்தாலும் பார்க்க முடியாது. சிலுவை இல்லை, ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய கல்லறையை விட்டு போனார். அல்லேலூயா. அவர் ஜெயம் பெற்ற ராஜாவாக இருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பம், எங்களை சூழ்ந்திருக்கிற ஆண்டவரே அமைப்புகள், இவை எல்லாம் எங்களை நொறுக்கி நசுங்கி போவதை போல இதுவரை அடையப்பட்டிருந்தார். ஆண்டவரே, அவை அனைத்தின் மேலும் இயேசுவினுடைய கிருபையினாலும் தீர்மானத்தினாலும் ஆண்டவரே உதவியினாலும் ஜெயிக்கிறவர்களாக எங்களை காண்பிக்கும் நேர்முக திருப்பத்தை தருவீராக. அதை ஆரம்பிப்பதற்கு அடையாளமாக இந்த துவக்கத்தில் எங்க கையில ஒரு கொடியை கற்றுக் கொடுக்கிறேன். மூன்றாவது திருப்புமுனை 60 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 60:1. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திருப்பியருளும். மூணாவது வலிமையான திருப்புமுனை. மூன்றாவது என்னது? வலிமையான திருப்புமுனை. இங்க பார்க்கும்போது சொல்றாரு, நீர் ஏன் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர்? ஆண்டவருடைய உணர்வுகள், உணர்ச்சிகளை பிரதிபலிக்க அதற்கு நாங்கள் இரையாக இருக்கிறோமே என்று ஒரு காலத்தில் நினைத்த இவர் 12 வரும்போது 60:12 வாசி. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. 12 வரும்போது சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, கேட்கும்போது ஏன் கோபமாயிருந்தீர்? உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகளை பிரதிபலிக்க எங்களை பலிக்கடா ஆக்கிட்டீரே அப்படின்னு கேட்டவர்
12க்கு வரும்போது சொல்றாரு, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவோம். முதல் 2 வசனங்களை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நான் தரையில கூட நிற்க முடியல, தரையெல்லாம் வெடிப்பா போச்சு, பூமி அதிருது, என்னால நிற்க முடியல. அவனுடைய கடந்த கால வேதனையான நிகழ்வுகள் அவன் வாழ்க்கையில மன உளைச்சலை தந்தது. அல்லேலூயா. புலம்ப வைக்கிறது. கர்த்தாவே, நீ கோபமா இருக்கிறீர் என்று சொல்ல வைத்தது. அவனை புலம்பி பாட வைத்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய கடந்த கால நிகழ்ச்சிகள் நம்மை புலம்ப வைக்கிறது. என்னால நிற்க கூட முடியல, என்னால சூழ்நிலையை சந்திக்க முடியல, பிரச்சனையை என்னால மேற்கொள்ள முடியல என்று சொல்லி நாம நினைக்கிறோம். புலம்ப வைக்குது. ஆனா கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கொடுத்த போது 4வது வசனத்தை அமைத்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கிறார். 12ல மேற்கொள்கிற விசுவாசம். ஆண்டவருடைய குணத்தை 1வது வசனத்துல குறை சொல்லுகிறார். ஆண்டவருடைய குணத்தை 1வது வசனத்துல குறை சொல்லுகிறார். ஆனால் என்ன குறை? நீர் கோபமா இருந்தீர் என்று சொல்லி அவனுக்கு உண்மையில இருந்தது என்ன தெரியுமா? டிப்ரெஷன். டிப்ரெஷன்ல தான் அவர் சொல்றாரு, நீர் என் மேல. நம்மளும் சொல்றோம்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்து பார்த்து டிப்ரெஷன் ஆனோன்னு, ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, கேளாவது போல செவியை அடைச்சுக்கிட்டாரு, பார்க்காத போல கண்களை என்ன பண்ணாரு? மூடிக்கொண்டார். ஏன் சொல்றோம்? டிப்ரெஷன்ல. இவர் அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறார். அந்த டிப்ரெஷன் தான் தாக்கி இருக்கிறது. நமக்கு எல்லாரும் புரியும். டிப்ரெஷன்ல இருக்கும்போது சூழல் எல்லாம் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும். முன்னாடி சாப்பிடுறதுக்கு ஆகாரம் எல்லாம் நல்லா இருக்கும், சாப்பிட மனமே வராது. ஆகாரம் நல்லா வாசனையா ருசியா நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட என்ன பண்ணாது? மனம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை தருவதற்கு இன்னொரு பவர்ஃபுல் ஃபேக்டர் கத்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் என்ற பவர் ஃபேக்டர் கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கு 2 வலிமை வாய்ந்த தன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று ஜெபம். அதுல பாருங்க, விசுவாசிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வலிமை வாய்ந்த தன்மை ஒன்று ஜெபம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விசுவாச ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை தந்திருக்கிறார். 2வது பெரிய வலிமை என்ன வாய்ந்தது என்னன்னா விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன? கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் வைக்கிறதான விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? வசனம் சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களாலே எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாழ்க்கை எழுப்பப்படாமல் அமிழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு வலிமை வாய்ந்த சக்தியை அகற்றி அதற்கு பதிலாக அந்த வாழ்வை பயனுள்ள நிலையில இயங்க வைக்கிற இன்னொரு வலிமையான சக்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த திருப்பு முனை வலிமையான திருப்பு முனை. முதலாவது அனுகூலமான திருப்பு முனை, 2வது நேர்முகமான திருப்பு முனை, 3வது வலிமையான திருப்பு முனை. 137 சங்கீதத்துல பார்க்கும் பொழுது பாபிலோனில் இருக்கிற சிறைப்பட்டு போன இஸ்ரவேலரை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் உங்கள் தேசத்து பாடல்களை கொஞ்சம் பாடுங்கள் என்று சொன்னபோது அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, எங்க இசைக்கருவி எல்லாம் எடுத்து நாங்க என்ன பண்ணிட்டோம்? அலறி செடி மேல வச்சு விட்டோம். அந்நிய தேசத்துல நாங்கள் கர்த்தருடைய பாட்டை பாடுவது எப்படி? எங்களுக்கே பிரச்சனைப்பா, எங்களுக்கே பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கு, நாங்க எப்படி பாடுவது? நம்ம அப்படிதான் சொல்றோம், எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, எங்க நான் ஜெபம் பண்றது, எங்க நான் தேவனை நோக்கி கூப்பிடுறது, எங்க வேதம் வாசிக்கிறது? அதே போல இவங்க சொல்றாங்க, எங்களுக்கே பிரச்சனை, நாங்க எப்படி பாடுவது என்று புலம்புகிறார்கள். அந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கிறா முழுவதும் புலம்பலின் சங்கீதம். ஆனா 138வது சங்கீதத்துக்கு வரும்போது 138 வாசி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது.
உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹalleluya. 137ல புலம்பல் 138க்கு வந்தவங்க சொல்றாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உம்முடைய கரத்தின் கிரியை நீர் ஒரு நாள் கைவிடுவதில்லை. உளைச்சலை அகற்றி வலிமையான விசுவாசத்தை கர்த்தர் தந்து வலிமையான திருப்பு முனையை தாவீதுக்கு தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே தேவ கிருபை நம்மிலே எந்த திருப்பம் தேவையோ அதை கொடுப்பதற்கு இந்த காலை வேளையிலே என் ஆண்டவர் உதவி செய்வாராக. பேசிக்கொண்டே போகிறாங்க. அவரை நம்பி இருந்தோம். 2 சீஷர்கள் பேசிட்டு போறாங்க. அவரை நம்பி இருந்தோம், எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி எம்மாவூருக்கு போகிற இருவரும் புலம்பிக் கொண்டு போகிறார்கள். லூக்கா 24:35 வாசி. வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். கர்த்தர் பார்ப்பதற்கென்று ஒன்றை செய்கிறார். அப்பத்தை எடுத்து பிட்ட போது அவர் கரங்களில் இருக்கிற தழும்புகள் அவர்கள் கண்களிலே பட்டது. அந்த இருவர் வாழ்விலும் ஒரு திருப்புமுனை வருவதற்கு அவர் பேசின வார்த்தை செய்யவில்லை, அவர் காண்பித்த காட்சி திருப்புமுனையை தந்தது. அதுவரை சோக கதையாய் இருந்தது. அதை பார்த்த உடனே துள்ளி இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்ல, குறிப்பாக அப்பத்தை பிட்டபோது தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் விவரித்து சொல்லும் அளவிற்கு கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்தார். அல்லேலூயா. தேவதூதன் அவனை பார்த்து பேசுகிறான், போரெடுத்துக் கொண்டிருக்கிறான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னா அவன் சொல்றான், நான் பராக்கிரமசாலி இல்லை, கர்த்தர் என்னோடு இல்லை. கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கவலை? சொன்னது ஒண்ணும் என்ன பண்ணல, நடக்கவில்லை, ஏன் இப்படி இருக்கிறது? அப்படிப்பட்ட கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அதை கொடுத்த உடனே ஒரு பெரிய திருப்பு முனை வந்தது பாருங்க. எபிரேயர் 11:32 வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் அல்லேலூயா. தேவதூதன் பேசினப்ப என்ன சொன்னா, நான் பராக்கிரமசாலி இல்ல, கர்த்தர் என்னோடு இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்கணும், ஏன் ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் வரல? அப்படி சொன்னவன ஆண்டவர் நம்ப முடியாம அவன் சோர்வா இருந்ததால கிதியோன விசுவாச வீரர் பட்டியலை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில வல்லமை உள்ள ஒரு திருப்பு முனை இந்த மாதத்தில் கொண்டு வருவீராக. ஒரு கொடியை இந்த காலை வேளையிலே எங்கள் கரங்களிலே கர்த்தர் தருவீராக. முதலாவது அனுகூலமான திருப்பு முனை, இரண்டாவது சொல்லுங்க நேர்முகமான திருப்பு முனை, மூன்றாவது வலிமையான திருப்பு முனை. மூணை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அனுகூலமான திருப்பு முனை, இதுவரைக்கும் இல்லாத வரையில அளவில் ஒரு அனுகூலமான, இதுவரைக்கும் எல்லாம் எதிராக இருந்துச்சு, ஆனா இந்த மாசத்துல உங்களுக்கு அனுகூலமான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருகிறார். இரண்டாவது நேர்முகமான ஒரு திருப்பு முனை, மூன்றாவது வலிமையான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருகிறார். விசுவாசம் அப்படியே அர்ப்பணித்தாண்டவர் எங்க வாழ்க்கையில இந்த திருப்பு முனையை கொண்டு வர போகிறீங்க. அதற்காக இந்த காலை வேளை எங்கள் கையில கர்த்தர் கொடியை கொடுக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எல்லாம் அர்ப்பணித்த ஆண்டவர் சமூகத்துல கர்த்தர் ஆண்டவர் போன மாதம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பித்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய கையில ஒரு கொடியை கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்க போகிறேன். கடந்த கால சூழ்நிலைக்கும் உங்களுடைய எதிர்கால சூழ்நிலையில நான் செய்ய போகிற காரியத்தை நான் விளங்க பண்ணுவதற்கு அடையாளமாக, சான்றாக, சாட்சியாக ஒரு கொடியை உங்க கையில கொடுக்க போகிறேன். இந்த மாதத்தில் நான் உங்களுக்காக திருப்பு முனையை அமைக்க போகிறேன். முதலாவது அனுகூலமான திருப்பு முனை, அனுகூலமான
வலிமையான திருப்பு முனை. இதுவரைக்கும் எதுவும் நடக்கல, எதிராக இருந்தது, எல்லாம் ஒன்றுமே நடக்கல, வாய்க்கல. கர்த்தர் சொல்ல ஒரு அனுகூலமான திருப்பு முனையை உங்களுக்காக நான் உண்டு பண்ணுகிறேன். அதற்காகத்தான் உங்க கையில ஒரு கொடியை கொடுத்திருக்கிறேன். இரண்டாவது, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எதிர்மறையா இருந்துச்சு, எல்லாம் நெகட்டிவா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், நேர்முகமான ஒரு திருப்பு முனையை நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன். மூன்றாவது, வலிமையான ஒரு திருப்பு முனை, வலிமையான ஒரு திருப்பு முனை. கர்த்தரே அதை செய்ய போகிறார். ஆண்டவர்கள் கை உயர்த்தி நன்றி சொல்லுகிறார். இந்த மாதத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு ஆரம்பமாக ஒரு கொடியை என் கையில கொடுக்கிறேன். ஆண்டவரே, மேலான அதிசயமான காரியங்களை நான் பார்ப்பதற்கு, ஆண்டவரே, அநேகர் இதை கண்டு ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்வதற்கு, நான் சொல்வதற்காக, போதிப்பதற்காக, சத்தியத்தின்படி ஏற்றுவதற்கு ஒரு கொடியை என் கையில என் ஆண்டவர் தருகிறேன். இந்த மாதையினுடைய வாழ்க்கையில இந்த வாரத்தில் அந்த திருப்பு முனை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக, ராஜா, கடந்து வருவதாக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின ஒரு நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீதின் மூலமாக சத்தியத்தின்படி அந்த கொடியேற்றுவதற்காக உமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு கொடியை கர்த்தர் கொடுக்கிறேன். அந்த கொடி எங்களுடைய கடந்த காலத்திற்கும் ஆண்டவர் எங்களுடைய எதிர்காலத்தில் செய்ய இருக்கிற காரியங்களுக்கு சான்றாக, அடையாளமாக ஒரு கொடியை கொடுக்கிறேன். ஆண்டவரே, அது என்னன்னா அனுகூலமான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க போகிறேன். நேர்முகமான ஒரு திருப்பு முனையை கொடுக்க போகிறேன். வலிமையான ஒரு திருப்பு முனையை கொடுக்க போகிறேன். அதை எங்கள் பிள்ளைகள் அனுபவித்து சாட்சி சொல்ல, பிறருக்கு போதிக்க ஒரு கொடியை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை வசனத்தால் கர்த்தர் இடைவெட்டுவாராக. இந்த வசனம் கிரியை செய்யட்டும், பேசிக்கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.